லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்த், அனிருத் காம்போல உருவாகி, இப்போ திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிற திரைப்படம் கூலி. இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள பெற்றுட்டு வருது. ஆனா, இந்த படத்தோட ஏற்கனவே ஒரு சில படங்களுடைய ஒற்றுமையும் இருக்குங்க. அதாவது கூலி படத்தின் மையக்கருத்து பழி வாங்கக்கூடிய படலம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ், கமலஹாசன் கூட்டணியில விக்ரம் திரைப்படம் வெளியாகி ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது. ஸோ இந்த படத்துல கமலுடைய மகன் போதைப்பொருள் மாஃபியாவால கொல்லப்படுறாரு. ஸோ தன் மகனை கொன்னவங்கள கமலஹாசன் பழி வாங்குறது தான் விக்ரம் படத்துடைய கதை. அடுத்ததா ரஜினிகாந்துக்கும் ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம் அப்படின்னா ஜெயிலர். ஸோ இந்த படத்துல தன்னுடைய மகன் கடத்தல்காரர்களால கடத்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரஜினிகாந்த் அந்த கும்பலை பழி வாங்குவாரு. ஸோ இப்போ லோகேஷ் மற்றும் ரஜினிகாந்த் இவங்களுடைய கூட்டணியில உருவாகி இருக்கிற திரைப்படமான கூலி படத்திலையும் இதே ரிவெஞ்ச் ஸ்டோரி தாங்க. அதாவது ரஜினிகாந்துடைய நண்பன் சத்யராஜ் ஆர்கன் மாஃபியாவால கொல்லப்பட்டிருப்பாரு. ஸோ அதுக்காக ரஜினிகாந்த் எப்படியெல்லாம் பழி வாங்குறாரு அப்படிங்கிறது தான் கூலி படத்துடைய கதையே. தன்னுடைய நண்பனை கொன்றவரை கூலியா போய் எப்படியெல்லாம் பழி தீர்த்து இருக்காரு அப்படிங்கிறத சாதாரண கதையை எப்படி ஒரு ஆக்ஷன் மாஸா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாஸா லோகேஷ் கனகராஜ் கொடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் டேஸ்ல பெரிய நடிகர்களுடைய படங்கள் இதே மாதிரி அதாவது ஒரே ஸ்டைல்ல ரிலீஸ் ஆகிட்டு வருது. பட் இது தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ரசிகர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அலுப்பு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால புதுவிதமான கதைகள் தான் மக்கள் நிஜமாவே அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஸோ இதனால பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிற ஒரு சில படங்களின் தோல்விக்கும் இது காரணமாவும் அமையுது. சரி, இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கரு ஆனா வேறு வேறு நடிகர்கள் நடிச்ச திரைப்படம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.